ஸோ ஹலோ வணக்கம் வந்தனம் ஃபல்லாஸ், நான் உங்கள் பேஜா ஃபெரோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்கு ஜீவா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசி சைடு வெப் சீரிஸ் வந்து சும்மா தாறு மாதிரி தெரிக்க விடுறாங்க அப்படின்றது வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த தாறு மாறாக இருக்கிற சீரீஸில் டாப் 5 பெஸ்ட் சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அவங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Say my name. ஸோ டிசி சைடு இந்த ஸ்மால் ஸ்கிரீன் எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அந்த இடத்துல ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி மார்வலுக்கே சவால் விடுற அளவுக்கு வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் வந்து சினிமா சைடு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டிசி வந்து சினிமா சைடு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பில்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து ஸ்மால் ஸ்கிரீன் சைடு வந்து அவங்களோட ஃப்ரான்ச்சைஸை அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்காங்க டிசி சைடு. பட் மார்வல் சைடு வந்து அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ வந்து டிசி சைடு பார்த்தீங்கன்னா மார்வலை கம்பேர் பண்ணுறப்போ, ஏன்னா மார்வல் வந்து மூவிஸை யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஃப்ரான்ச்சைஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு 4 சூப்பர் ஹீரோ காட்டுற இடத்துல கூட 5வது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பர் ஹீரோ காட்டுறாங்க அப்படின்னா அந்த 5வது சூப்பர் ஹீரோ காட்ட வேண்டிய சர்க்கம்ஸ்டன்ஸ் வருது பார்த்தீங்களா. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து இவங்க மூவி மட்டும் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் மட்டும் தான் அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் காட்ட முடியும். பட் இது வந்து சீரீஸ் அப்படின்ற பட்சத்தில் 22 எபிசோட் இருக்கு ஒவ்வொரு சீசனுக்கும், 5-6 சீசன் இருக்கு ஒவ்வொரு இதுலையும். ஸோ வந்து அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. நிறைய புது புது கேரக்டர்ஸ் வந்து உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்குது டிசிக்கு. ஸோ அதனாலதான் டிசியோட ஸ்மால் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸ் டிசி காமிக்ஸ்ல இருந்து எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெறும் பேட்மேன் மட்டுமே சூப்பர்மேன் மட்டுமே இருந்தாலும் வந்து டிசி காமிக்ஸ் சம்பந்தப்பட்டு வர மூவிஸ் எதாவது இருந்தாலும் சீரீஸா இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம அந்த ரெகுலர் கிளீஷியை உடைச்சு நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து டிசிலையுமே நல்லா பாக்குற மாதிரி இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் மூவி சொல்றாங்க. ஸோ வந்து சீரீஸ்ல கொண்டு வந்து அடாப்ட் பண்ணி ஃபேன்ஸுக்கு நிறைய ட்ரீட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் நிறைய இடத்துல கிரிட்டிக்ஸ்னால கூட டிசியோட ஸ்மால் ஸ்கிரீன், அதாவது என்னதான் படத்தை வந்து அவங்க இகழ்ச்சியா பேசினாலும் அவங்களோட சீரீஸ் பாத்தீங்கன்னா சீரீஸ் அண்ட் டிவி ஷோஸ் எல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் புகழ்ந்து தான் பேசுறாங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வீடியோல அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெஸ்ட் டாப் 5 எடுத்து பேச போறேன். பட் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா இதுல நான் எதுவுமே ஆரோவர்ஸ் சீரீஸ் சேர்க்கவே இல்லை. ஸோ வந்து ஆரோவர்ஸ் கூட ஜாயின் ஆகாமன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். பட் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஆரோவர்ஸ்குள்ள வர சீரீஸ், இப்போ வரைக்கும் ஆரோவர்ஸ்குள்ள காட்டியிருக்க சீரீஸ் வந்து நான் இதுக்குள்ள எடுத்துட்டு வரல. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நான் தனியா ஸ்டாண்ட் அலோன் சீரீஸா போய்கிட்டு தெரியுமா வேற வேற யூனிவர்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க சீரீஸ் மட்டும் தான் எடுத்து பேச போறேன். நான் ஏன் ஆரோவர்ஸை பத்தி எடுக்கல அப்படின்றது வந்து நான் லாஸ்டா சொல்றேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரீஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச்மேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வாட்ச்மேன் கான்செப்ட் வந்து சீரீஸா வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஜாக் ஸ்னைடர் படம் எடுத்துட்டாரு. ஸோ ஆக்சுவலா நிறைய பேர் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் தான் ஜாக் ஸ்னைடர் எடுத்த ஃபர்ஸ்ட் டிசி மூவி நினைச்சிட்டு இருப்பீங்க. அதான் கிடையாது. வாட்ச்மேன் சொல்லிட்டு 2002-04 ஸோ அந்த ரேஞ்ச் 2005க்கு முன்னாடி அவர் வந்து வாட்ச்மேன் எடுத்தார். எனக்கு ஏன் எந்த வருஷம் சரியா ஆகும்ல. ஸோ வந்து அப்பயே எடுத்தார் அவரு. ஸோ அந்த வாட்ச்மேன் சீரிஸோட பிளாட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ அந்த செட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் விஜிலாண்டியா இருக்காங்க. விஜிலாண்டியா அவங்களோட அடையாளம் வந்து மக்களுக்கு தெரியாத மாதிரி அவங்க வந்து மக்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இவங்களை வந்து அங்கீகரிக்கல, தூற்றப்படுகிறார்கள். அதாவது அவுட் கிளாஸா கன்சிடர் பண்றாங்க. இவங்களால நமக்கு வந்து த்ரெட் இருக்கு, ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பயப்படுறாங்க. ஸோ வந்து மாஸ்க் போட்ட விஜிலாண்டிஸ் வந்து எவனுமே வந்து இனி வெளியே வரவே கூடாது. விஜிலாண்டிஸ் கேரக்டர் வள வரக்கூடாது. கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணணும். யாருமே ஹெல்ப் பண்ணணும்னா டேரக்டா வந்து பேச காட்டி ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு நெகட்டிவ் அலிகேஷன் வைக்கப்படுகிறது. ஸோ வந்து ஆப்வியஸா நம்ம நிறைய சூப்பர் ஹீரோஸ் மூவியை பார்த்திருப்போம். கவர்மெண்ட் வந்து சூப்பர் ஹீரோ சப்போர்ட் பண்றப்பே நிறைய எக்கச்சக்கமா கிளம்புவானுங்க வில்லனுங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்டே சூப்பர் ஹீரோஸ்க்கு அப்போஸா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்போஸா இருக்க சமயத்துல அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய டெரரிஸ்ட் குரூப், நிறைய த்ரெட்டிங் கொடுக்குற குரூப் வந்து கிளம்புது. ஸோ அவங்க எல்லாம் எப்படி வந்து இவங்க தடுக்கிறாங்க, என்னென்ன த்ரெட்ஸ் எல்லாம் வருது, சொசைட்டில இவங்க எப்படி வந்து திருப்பி இழந்த மரியாதை திருப்பி பெறாங்க, எதுக்காக அந்த பொசிஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிறிஸ்பா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு அற்புதமான ஒரு காமிக் கேரக்டர் உள்ள எடுத்து வச்சிருக்காங்க டிசில இருந்து. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் மேன்ஹட்டன். ஸோ இவரை பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க. அதாவது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் மேன்ஹட்டன் ஒருத்தர் இருப்பாரு, நெத்தியில கூட அப்படி வட்டமா ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ வந்து இவருக்கு என்னதான் பவர், இவருக்கு என்னதான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ டவுட் இருந்தது அப்படின்னா இந்த சீரிஸ் பாருங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஜாக் ஸ்னைடர் இருந்த வாட்ச்மேன் மூவி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா காமிக் அக்யூரசியா சூப்பரா கொடுத்துருப்பாரு ஜாக் ஸ்னைடர்.
ஸோ இவரை பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த மனுஷன் என்னென்னமோ பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க சூப்பர்மேனு ஸ்பெக்டர் தான் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லி டிசி யூனிவர்ஸ்ல. அப்பதான் இல்லைங்க, அவங்கள விட பவர்ஃபுல்லான ஆளா இருக்காங்க. ஸோ வந்து அந்த டாக்டர் மேக்னட்டன் சொல்லலாம், அவரோட எபிலிட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அவரோட எபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, அவரோட அதை பத்தின ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அந்த அளவுக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ நீங்க அந்த சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது எதில் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா HBO Max அக்கௌண்ட் அது இன்னும் இந்தியாவுக்கு வரல, வச்சிருந்தீங்கன்னா அதுல வரும். அப்படி இல்லைன்னா வந்து ஹாட் ஸ்டார்ல இருக்குங்க. ஸோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு. ஸோ அக்கௌண்ட் இருந்தா பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீயா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து ஆபத்திரம் அற்புதம் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல செகண்ட் வரப்போற சீரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் சார்மிங் சீரிஸ் சொல்லலாம், அப்சல்யூட்லி த லூசிபர். ஸோ அந்த சீரிஸை பத்தி நம்ம செகண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து டிசிக்குள்ள வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியவே தெரியாது. இந்த லூசிபர்ன்ற கேரக்டர் வந்து சும்மா அது ஏதோ ஸ்டாண்ட் அலோன் காமிக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் அது வந்து ஒரு டேரக்டரோட ஓன் ஸ்டோரி நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அதான் தப்பு. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல காட்டுற லூசிபர் சீரிஸ் டாம் எலிஸ் நடிச்சிருப்பாரு தெரியுமா, அந்த சீரிஸ் வந்து டிசி பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து டிசினா காமிக்ல இருந்து அப்படியே அதே கதை எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்றதான் கிடையாது. ஸோ அங்கங்க டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மக்களோட மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே மாத்திருக்காங்க, ஸ்டோரியை மாத்திருக்காங்க. அதுவும் சொல்ல வரல நான். ஸோ அதில் யூஸ் பண்ற கேரக்டர்ஸ், அதுல இருக்க யூனிவர்ஸ் எல்லாமே வந்து டிசி யூனிவர்ஸ்குள்ள வர்றது, டிசி மல்டிவர்ஸ்குள்ள கனெக்ட் ஆகக்கூடிய கான்செப்ட் தான். நீங்க ஆடவர்ஸ் பாத்தீங்கன்னா கூட தெரியும், லாஸ்ட் கிராஸ் ஓவர்ல கூட கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் இடத்துல லூசிபரை கூட காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து அதை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் லூசி வந்து டிசிக்குள்ள தான் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்சல்யூட்டா இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டெவிலுங்க. ஸோ லூசிபர் அப்படின்னாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வந்து டெவில் ஹெல்ல இருந்து ஹெல்லே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில வந்து வாழ்றாரு. ஸோ ஒரு டெவில் வந்து ஹெல்ல விட்டு பூமியில வந்து வாழ்றப்போ என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன அப்டம்லாம் வந்து தாண்டி வராரு. ஸோ அவருக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வருது. ஸோ பொண்ணு கிட்ட போறப்போ இவர் வந்து வீக் ஆகுறாரு. எதுக்காக வீக் ஆகுறாரு? ஸோ இவரோட ஹெல்ல விட்டு வந்துட்டா அப்ப ஹெல்ல யார் பாத்துக்குவா? ஸோ கடவுள் என்ன பண்றாரு? அப்ப கடவுள்ல யாரு? அவங்களோட ஒய்ஃப் யாரு? ஸோ எத்தனை குழந்தைங்க? லூசிபர் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பாக்டா பைபிள்ல என்னென்ன நீங்க பாக்குறீங்களோ, பைபிள் தெரியாதவங்க கூட அதை பார்த்தா நீங்க அவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளவு கண்டென்ட் வந்து உள்ள கிறிஸ்பா சூப்பரா சாமிங்கா வச்சிருக்காங்க. இது வந்து டாம் எலிஸை தவிர வேற யாரும் நீங்க லூசிபரா போட்டிருந்தாலும் லூசிபர் மாதிரி நடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மனுஷன் எப்படி சொல்றாங்க, அவரோட கரிஸ்மா வந்து உங்களை வந்து அந்த எந்தூசியாசத்துக்கு தள்ளும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட ஆக்சென்டா இருக்கட்டும், அவர் இங்கிலீஷ் பேசுற அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் ஆக்சென்ட் தான் பேசுவார் இங்கிலீஷ்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரா ஸ்டைலா நீட்டா ஒரு ஹேண்ட்ஸம் லெவல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓரளவு வந்து ஒரு 18+ ரேஞ்சான சீரிஸ் தான். ஏன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கிறதுனால நீங்க வந்து சின்ன குழந்தைங்க அவங்க எல்லாம் பார்க்க கூடாது. ஸோ நீங்க ஒரு 18+ இருந்தீங்கன்னா பார்க்கலாம். உள்ள வந்து அசிங்கமான கண்டென்ட் எதுவுமே இருக்காதுங்க, வல்கரா எதுவுமே இருக்காது. பட் வந்து டபுள் மீனிங் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போ கூட 5th சீசன் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்த 6th சீசன் ரெனியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா இது இப்போ வரைக்கும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ரிவ்யூ வந்து நான் சீக்கிரம் போடுறேன். இந்த லூசிபரோட ஆரிஜின் ஸ்டோரி, அதாவது லூசிபர் சீரிஸ்க்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி காமிக் பேஸ்டா லூசிபர் எப்படி இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல சீரிஸ் சமோசா அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல போய் நான் லூசிபரை பத்தி ஆரிஜின் ஸ்டோரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல அடுத்து வரப்போற சீரிஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூம் பேட்ரோல். இந்த டூம் பேட்ரோல் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒரு சின்ன தாட் இருந்ததுன்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ வந்து இது யாருக்கான சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நீங்க ஒரு டிசி ஃபேனா இருந்தாலும் இந்த சீரிஸ் பார்க்கணும். மற்றவங்களுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காது அப்படின்றது வந்து 50-50 சான்ஸ். உங்களுக்கு வந்து டார்க் ஹியூமர் பிளஸ் சூப்பர் ஹீரோ, அதுவும் வந்து அதுல கொஞ்சம் அக்லினஸ், கொஞ்சம் ஆக்வர்ட் தன்மை கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கிற ஆளா தான் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து டிசி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. ஸோ ஆல்ரெடி டூம் பேட்ரோல் பத்தி நாலேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சீரிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க இந்த பிளாட்ல. ஸோ வந்து அவங்க எப்படின்னா சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட அப்படின்றத விட சமுதாயத்தால மனிதத்தன்மையில இருந்து இயற்கைக்கு ஆப்போசிட்டா மாற்றப்பட்ட ஒரு சில மனிதர்கள் வந்து ஒன்னு சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதனால பேரே வந்து டூம் பேட்ரோல் வச்சிருக்காங்க. ஸோ டூம் அப்படின்னா சபிக்கப்பட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி அந்த மாதிரி மாறுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மென்டார் கிடைக்கிறாரு. மென்டார் எதுக்கு வர்றாருன்னா இவங்களோட அந்த எப்படி சொல்றது, அவங்களோட நெகட்டிவ்னஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா. ஸோ அவங்க வந்து இப்படி அக்லியா ஒரு மாதிரி மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி ஹார்னஸ் பண்ணி அந்த பவர் எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றது ஒரு மென்டார் வராரு. அதை இவங்களுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்றாரு, ஸோ இவங்க அதை வச்சுட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கோணத்துல போயிட்டு இருக்கும். ஸோ இந்த டூம் பேட்ரோல் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 சீசன் தான் இருக்கு. ஸோ 2வது சீசன் இப்பதான் வந்தது. நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 எபிசோட்ஸ் தான் இருக்கும். சூப்பரா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ 4th பொசிஷன்ல இருக்க சீரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசி டைட்டன்ஸ். இந்த டிசி டைட்டன்ஸ்
ஜெனரேஷன் சீரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம காமிக் கூட ரிலேட் பண்ற மாதிரி இருக்காது. பட் வந்து கேரக்டர்ஸ்லாம் காமிக் கேரக்டர்ஸ் தான். பட் காமிக் ஸ்டோரி லைன்லாம் அவங்க எப்படி வந்து டிசி டைட்டன்ஸ்ல அந்த பசங்களாம் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகி டிசி டைட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து டேரக்டர்ஸ் ஓன் ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் வந்து கேரக்டர்ஸ் அங்கங்க காமிக் ரெஃபரன்சஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு டார்க்கா இருக்குங்க. அதாவது வந்து எப்படி ஆஃப்கோர்ஸ் இது வந்து காத்தம் கூட ரிலேட் ஆனது, அதனால கொஞ்சம் வந்து டார்க்காக தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 18+ சீரிஸ் மாதிரி, அதாவது வந்து ரொம்ப ஹார்ஷ் வயலன்ஸ், அடிச்சு தெறிக்க பல்லெல்லாம் உடைக்குது, அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபோர்ஸா காட்டியிருக்காங்க. ரொம்ப ஃபீரியஸா இருக்கும். ஸோ ஸ்டோரி பிளே பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிப்பா கொண்டு போயிருப்பாங்க. பட் அங்கங்க ஒன்று இடத்துல மிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பெருசா தெரியாது. ஸோ வந்து உங்க கேரக்டர் கூட கனெக்ட் ஆகிறதா நிறைய சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது வந்து இந்த செகண்ட் ஜெனரேஷன் சூப்பர் ஹீரோஸ் ஃப்ரம் பேட்மேன் அப்படிமா தெரியுமா, அந்த ராபின், ரெட்வுட், நைட் விங், ஸோ இவங்களோட ஆர்டிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சீரிஸ் பாருங்க. பட் வந்து இந்த சீரிஸ்ல வர மாதிரி தான் ஆர்ஜின் ஆகுமா அப்படின்றது வந்து கிடையாது. 1-2 இடத்துல இது வந்து நல்லா சொன்னதுல வந்து டேரக்டர்ஸ் டச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீரிஸை மாற்றிருக்காங்க. பட் வந்து மாற்றினதுனால நல்லா இல்லை நான் சொல்ல வரல. காமிக்ல வேற மாதிரி இருக்கும், இங்க கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்டா இருக்கு. பட் இதுவும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 2 சீசன் தான் இருக்கு, 3ஆவது சீசன் வரப்போகுது இப்போ. ஸோ இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து உள்ள காட்டுவாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறைய சூப்பர் ஹீரோ காட்டுறதுக்கான, இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ். ஸோ எல்லாரோட ஸ்பெஷல் பவர். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா டெத் ஸ்ட்ரோக் காட்டுறாங்க. இந்த டெத் ஸ்ட்ரோக் பாத்தீங்கன்னா வந்து ஆரோஸ்ல ஒரு சைடு வில்சன் மாதிரி இல்ல. ஸோ அதுல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு ட்ரெடிஷனல் வேலை காட்டியிருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா டேரக்டர்ஸ் டச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த டார்க் ஹியூமரோட பயங்கர ஒரு ஃபோர்ஸா காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ டெத் ஸ்ட்ரோக்கோட ஒரு முழு வீரியத்தை வந்து இந்த சீரிஸ்ல நான் ஃபீல் பண்ணேன் ஆரோஸை கம்பேர் பண்றப்போ. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வீடியோட எண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம லாஸ்டா பார்க்க போற சீரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காத்தம் சீரிஸ். ஸோ இந்த காத்தம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த காத்தமோட பிளாட் பாத்தீங்கன்னா காத்தம் ஆப்வியஸா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்மேன் பேஸ்டா போகும். பட் இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா வந்து பேட்மேன் பேஸ்ட் தான் இல்லைன்னு சொல்ல. பட் வந்து 50% வந்து பேட்மேனை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து போயிருப்பாங்க. மீதி இருக்க 50% வந்து அவங்க அம்மா அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் அந்த சொசைட்டி வந்து எப்படி வந்து ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்த்து இவர் எப்படி வளர்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜிம் கோர்டன், ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து காமிக்ல பிளே பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது வரைக்கும் எடுத்த மூவில பாத்தீங்கன்னா ஜிம் கோர்டனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற மீன்ஸ் அவருக்காக தனி, அதாவது அவரோட கதையை வந்து பெரிய கதை. ஸோ அதை வந்து பேட்மேன் மூவில வந்து தனியா சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்துல தனியா ஒரு சீரிஸாக சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டோபர் நோலன் மட்டும்தான் ஜிம் கோர்டனோட ஸ்டோரி பிளாட்டை வந்து லைட்டா ஒரு 5-10% டச் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். மற்ற யாருமே ஜிம் கோர்டன் அவ்வளோ கண்டு போலீஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் வந்து இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிம் கோர்டன் 1 vs எப்படி வந்து சொசைட்டி, அதாவது பேட்மேன் வந்து உருவெடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஜிம் கோர்டன் வந்து சொசைட்டிக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாரு, காத்தம் கிரிமினல்ஸ்க்கு அகேன்ஸ்டா நிக்கிறாரு அப்படின்றத வந்து சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிடிக்ஸ் டாக்டிக்ஸ் தான் போகும். ஸோ வந்து கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பேட்மேனோட ஃபுல் பேக்ரவுண்ட் தெரியணும், ஸோ பேட்மேன் கேரக்டர்ஸ்குள்ள இருக்க ஃபுல் பேக்ரவுண்ட் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இதுல உங்களுக்கு எந்த சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்ச சீரிஸ் அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதை நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க, இதை விட பெட்டரா எனக்கு வேற சீரிஸ் தெரியும் அப்படின்னாலுமே மறக்காம கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இவ்வளவுதான் சீரிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இதை தவிர வந்து கிரிப்டானு, வேற என்ன ஆரோஸ்லயே எக்கச்சக்கமான சீரிஸ் இருக்கு, பிளாக் லைட்னிங், ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தனி வீடியோல பார்ப்போம். ஸோ நான் வந்து ஆரோஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் வேற தனி சூப்பர் ஹீரோ, அதாவது டிசி காமிக்ஸ் மார்வலுக்குள்ள வராத தனி சூப்பர் ஹீரோஸ்க்கு ஒரு லிஸ்ட் எடுத்து நான் அடுத்து போடுறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.